பானு வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் மிக முக்கிய நபராக பார்க்கப்பட்ட காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே அவர் கட்சியை விட்டு விலகுகிறார் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் தற்போது அது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, காளியம்மாள் அடுத்து எந்த கட்சியில் சேரப்போகின்றார் என்ற பல்வேறு யூகங்கள் வெளியாக இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையின் வாயிலாகவே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையை பற்றி நாம் முழுவதுமாக படிக்கலாம். அதாவது காளியம்மாள் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில், இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளவுபூர்வமாய் என் குடும்பத்திற்கு மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது என்றும், பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான், அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும். அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கின்றேன் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றும், கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நிற்கின்றேன் என குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழ் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், இங்கு பயணித்ததில் பலருடைய அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிறுத்தியுள்ளேன் என்றும், என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாக உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும், உண்மையான உழைப்பாளர்களுக்கும், உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றியை சொல்வதோடு என்னுடைய வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய திறம் தாழ்ந்த நன்றிகள் என்றும், எனக்காக நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது எண்ணி மனம் வருகின்றேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்றும், என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தையும் தரலாம், எனக்கும் தான் காலத்தின் வழிநடத்தல் என்று குறிப்பிட்டார். இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்ட வார்த்தை தான் தற்போது நான் படிக்கப் போகின்றேன். இன்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த அறிக்கையில் அவர் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு நபர் கட்சி விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த கட்சியுடைய தலைவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்றி தெரிவித்து அந்த கட்சியில் வார்த்தை இடம்பெறும். ஆனால் காளியம்மாள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சீமானை பற்றியோ, சீமானுக்கு இத்தனை ஆண்டு காலமாக அவருடன் பயணித்தேன் என்பதை பற்றியோ, அவருடன் பயணித்த ஒரு வார்த்தை, ஒரு அனுபவம் கூட, அவருக்கு நன்றி என்ற வார்த்தை கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாம் தம் உறவுகளுக்கு நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் என்னுடைய அடுத்த கட்ட பயணம் என்ற வார்த்தையை மையப்படுத்தி பேசும்போது, தமிழ் தேசியத்தை விதைக்கக்கூடிய வழியில் என்றும் என்னுடைய பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக அவர் அறிக்கையின் அடிப்படையாக வைத்து பார்த்தோம் என்றால் முழுக்க அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். பொதுவாக இதற்கு முன்னதாக கூட காளியம்மாளை பொறுத்தவரையில் அடுத்த கட்டமாக அவர் திமுகவில் இணைய போகின்றார், அதற்கான பேச்சுவார்த்தைகளாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றெல்லாம் சொல்லப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகிய பிறகு சிறிது காலம் அவர் சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராகவே அவர் செயல்படுவார். அதற்கு பிறகு திமுகவில் இணைய போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின. ஆனால் அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை, அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை நாம் எதையின் அடிப்படையில் சொல்கின்றோம் என்றால், அவருடைய எக்ஸ்தலத்தில் அதற்கு முந்தைய பதிவு பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது பல்வேறு செய்தித்தாள்கள் மற்றும் யூடியூப்களில் காளியம்மாள் அடுத்த கட்டமாக நாம் தமிழ் கட்சியில் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகி அவர் திமுகவில் சேரப்போகின்றான் என்றெல்லாம் செய்திகள் வெளியிடுகின்றன. அதை மேற்கோள் காட்டி அவர் பதிவு வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய கற்பனைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் என கடந்து போனால் விதவிதமாக கதை எழுதி கொண்டு இருக்கிறீர்கள்.
சமூக ஊடகமான வலையொலிகளில் கதை சொன்னது போக பத்திரிகைகளிலும் எழுத தொடங்கிவிட்டீர்கள் என்று திமுகவில் தாம் சேரப்போவதாக வெளியான செய்தி மேற்கோள் காட்டி காளியம்மாள் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் திமுகவில் சேருவதாக வரக்கூடிய செய்திகள் என்பது உண்மைக்கு புறம்பானது என்பதை அவர் மறைமுகமாக இந்த பதிவு மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அப்படி என்றால் வேறு எந்த கட்சிக்கு செல்வார் என்று கேள்வி வரக்கூடிய நிலையில் தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து அந்த பாதையில் பயணித்தேன் என்ற வார்த்தையின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவருடைய கொள்கை என்பது தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம் என இரண்டும் அவருடைய கொள்கைகளாக கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் காளியம்மாள் பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையிருக்கிறாரா என்ற யூகங்கள் அதிகமாக வர தொடங்கியிருக்கின்றது. அதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் விஜயுடன் கூட அவர் சந்தித்து விரைவில் ஆலோசனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுவது. குறிப்பாக காளியம்மாளை பொறுத்தவரையில் அவர் நாம் தமிழ் கட்சி கடந்த 2019 ஆண்டு முதல் பயணம் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு தேர்தல்களில் சந்தித்து பல்வேறு பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய மிக அதிரடியாக பேசக்கூடியவர்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியவர் காளியம்மாள். கடைசியாக அவர் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சில நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த ஆண்டு சீமான் காளியம்மாள் குறித்து பேசிய ஒரு ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோ வெளியான பிறகுதான் காளியம்மாளுடைய அந்த அரசியல் நிகழ்வு என்பது சற்று அவர் விலகியே இருந்து செயல்பட்டு வந்தார். அதற்கு பிறகுதான் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாம் தமிழ் கட்சி சேர்வதற்கு முன்னதாகவே அவர் பல்வேறு மக்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக கடந்த இந்த கஜா புயலின் போது கூட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகள் வழங்குவது, மக்களுக்கு பல்வேறு நிவாரண பொருட்கள் வழங்கி அவர்களுக்கு உதவி செய்வது, அதே போன்று தொடர்ந்து அவர் சமூக சேவை பணியில் மேற்கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தார். இப்படியா அவருடைய பயணம் என்பது இந்த 6 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர் தற்போது மீண்டும் சமூக செயற்பாடலாக செயல்பட்டு அதற்கு பிறகு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதுதான் அவருடைய அறிக்கை என்பது காண்பிக்கின்றது. தமிழ் தேசியத்தின் வழியில் இருந்து பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக அவர் ஏன் திமுகவில் சேர மாட்டார் என்ற கேள்விக்கான பதிலின் அடிப்படையை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அவர் நாம் தமிழ் கட்சிக்காக அவருடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது முழுக்க திமுகவை எதிர்த்து பல்வேறு இடங்களில் அவர் பேசியிருக்கின்றார். திமுகவை எதிர்த்து அவருடைய பேச்சு என்பது முழுமையாக அமைந்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்த காளியம்மாள் திடீரென்று திமுக இணைந்தால் அது சரியாக இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுவது. சில மாதங்களுக்கு பிறகு அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.